ஜெகன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ஆர்மி செலெக்ஷன் 2024 செலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏஜ் என்ன இருக்கும், அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 2024 செலெக்ஷன் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையும் சரி யூடியூப்லேயும் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு நம்ம கோயம்புத்தூர் இருக்கும். அண்ட் மெடிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனல் ரிசல்ட் வரப்போகுது, வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர். அண்ட் சென்னை ஏரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மந்த் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதாவது ஜனவரி மந்த் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிறீங்க சாரி. அண்ட் அவங்களுக்கு நல்லா தயாராகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. 2024 செலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரன்னிங்கில் விட்டுருந்தாலும் சரி, அண்ட் மெடிக்கலுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, கட்டாக வருமா வராதா ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் நீங்கள் ஏஜ் இருக்கீங்க, அதாவது 21 வயசு இருந்தீங்க, 21 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வருங்க. அண்ட் அதில் அடித்து சொல்கிறேன், அதில் மாற்றமே இல்லை. அண்ட் ஏப்ரலில் எக்ஸாம் நடக்கும். போன வருஷம் எப்படி நடந்துச்சு, ஃபிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதே மாதிரி ஏப்ரலில் எக்ஸாம் நடந்துச்சு. அண்ட் அதாவது அது போன வருஷம் ரிசல்ட் வரத்துக்குள்ளே இந்த வருஷத்துக்கான ரேலி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு போன வருஷம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் வரும். அப்படி வரலனாலே ஜூனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஜூன் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்ளிகேஷன் எப்படியும் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 21 வயசு தான் இருக்குமா, 23 வயசு இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. 23 வயசு வரையும் நம்ம இந்தியன் ஆர்மி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணலை. அப்போனா வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 வயசு தான். நர்சிங் அசிஸ்டன்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 23 ஏஜ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 21 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாமுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போயோ அப்படி இல்லை ஃப்ரீ கிளாஸஸ் யூடியூப்பில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. என்னோட ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேக்ஸ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலான்ட்டு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சாப்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும். கண்டிப்பாக உங்களால் அதிக மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். நான் அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இயர் செலெக்ஷனுக்காக. ஓகேங்களா, வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைனல் கட் ஆஃப் நான் என்னவா இருக்கும் அப்படின்றத கோயம்புத்தூர் செலெக்ஷன் ஏரோவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கேண்டிடேட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. நான் அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஏஜ் இல்லை, அப்படி ஹைட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்டர் ஏஜில் இருக்கேன், 21 வயசு ஆக போகுது, எனக்கு வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2003 வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து இருந்தீங்க அப்படின்னா 21 வயசு ஆயிரும். நெக்ஸ்ட் இயர் செலெக்ஷன் வந்தால் 2002 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் அடுத்த செலெக்ஷனுக்கு அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது 23 வயசு வரை இது நம்ம இந்தியன் ஆர்மி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா SSGDக்கு 31ஆம் தேதி வரையும் அப்ளிகேஷன் ஆனில் இருக்குது. அதாவது இப்போவே சர்வர் டவுனில் இருக்குது. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ நிறைய பேர் சர்வர் டவுனில் இருக்கிறதுனால அப்ளை பண்ண முடியாமல் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. சிலபஸ் எல்லாமே ஈஸி தாங்க, படிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். உங்கள்கிட்ட 170 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ரோல் நம்பர் கண்டிப்பாக வரும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிடுங்க. பிப்ரவரியிலே எக்ஸாம் நடக்க போகுது. அண்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு நம்ம சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரீ கிளாஸஸ் யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் அதாவது இந்தியன் ஆர்மி செலெக்ஷனுக்காக ட்ரை பண்ணுற கேண்டிடேட். ஓகேங்களா, ஸோ நம்மளோட சேனல் டெலகிராம் இருக்குது. டெலகிராம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்புறம் எல்லாமே அதில் தான் ஃபார்ம்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணுவேன். அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அண்டு நெக்ஸ்ட் வரப்போகிற இப்போ நடக்கிற SSGD செலெக்ஷனுக்கான சிலபஸ் என்ன இருக்கும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் CFF அட்டாச்மெண்ட் ரிசல்ட் பற்றி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதுக்கான வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரப்போகுது. அண்ட் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைங்க. ஸோ ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அதனால தான் நான் வீடியோ போடலை. ஓகேங்களா, அண்ட் இந்தியன் ஆர்மி கோயம்புத்தூர் ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்றத வீடியோவும் நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு உங்கள் டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராவது இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.